ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி என்னோடய சேனலில் வந்து ஒரு குட்டி ப்ராஜெக்ட் ஒர்க் தாங்க. என்னென்னா, என்னோடய பேக்யார்டில் ஒரு குட்டி பெஞ்ச் இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ உட்காந்துட்டுருக்கேன் இல்லையா, அந்த பெஞ்ச் தான். அது வந்து இந்த வெயிலுக்கும் மழைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த வுட்டு ஃபேடான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதை ஃபுல்லாக சாண்ட் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் போட போகிறேன். ஸோ இது பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான். வாங்க பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன்றதை. இதில் உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மேபி அதை நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் அது பண்ணும்போது ஐ கேன் ப்ராபப்ளி டேக் யுவர் சஜஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் சொன்ன பெஞ்சு. பாருங்கள் எப்படி எல்லா இடத்துலையும் வந்து அந்த வுட்டோட கலரே போய் ஒரு மாதிரி ஃபேடாக இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சாண்ட் பேப்பர் இருக்குல்ல, இதை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். தேய்ச்சி அந்த வாட்டெவர் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா ஃபுல்லாக ஸ்மூத் ஆக்கிட்டு நல்லா அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் அதில் வந்து வார்னிஷ் நல்லா தொடச்சிட்டு வார்னிஷ் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக போட வரும். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது எங்கிட்ட. இது வந்து அந்த ஆக்சுவல் சாண்ட் பேப்பர். ஸோ இதை வச்சு லைட்டாக இப்படியே தேய்ச்சோன்னா நமக்கு கை கொஞ்சம் வலிக்குமோ அப்படின்றதுனால இதை வச்சு இப்படி மூடிட்டு ஸோ தட் கொஞ்சம் நமக்கு ஹோல்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹோல்டை வச்சுட்டு ஃபுல்லாக நான் வந்து இப்படி தேய்ச்சி க்ளீன் பண்ண போகிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து ப்ரொடெக்டிவாக ஃபேஸுக்கு மாஸ்க்கும் கைக்கு க்ளவும் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து சப்போஸ் அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும். அது இல்லாதவங்களுக்கும் டெஃபினட்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு அலர்ஜிஸ் இல்லைன்னா கூட this might probably help from preventing any further allergies. சரி, இங்கெல்லாமும் பாருங்கள் இந்த இடத்துக்கு எப்படி இருக்குது, இங்கே எப்படி ஆகிடுது பாருங்கள். சரி, இங்கெல்லாம் பாருங்கள் இந்த வெயில் பட்டு இது மறுபடியும் அந்த மாதிரி ஆகும். பட் எப்போல்லாம் அந்த மாதிரி ஆறுதோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணினோன்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ மேபி எவ்ரி இயர் திஸ் கேன் பி லைக் அ ஸ்மால் லிட்டில் ப்ராஜெக்ட். ஸோ உங்கள் வீட்லேயும் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஈவன் கிட்ஸ் கூட நீங்கள் அவங்களுக்கு கூட ஒரு குட்டி ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். they'll be more interested to paint also. ஸோ இப்போ நான் வந்து இந்த சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்புறம் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒட்டடெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி ஃபுல்லாக க்ளியர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதுக்கு என்ன வார்னிஷ் கலர் வாங்கின்னு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். அதுதான் நான் வந்து இப்போ இதில் போட போகிறேன். ஸோ வாங்க அதையும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து என்ன கலர் போட போகிறேன் இந்த பெஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து பிகான் அந்த கலர் தான், அதில் க்ளாஸி ஃபினிஷ் தான் நான் போட போகிறேன். ஸோ முதல்ல மாஸ்க்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நான் இந்த ஓப்பனரால் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ இதை வந்து ஒரு கோட் ஃபுல்லாக இந்த மாதிரி அடிச்சிட போகிறேன். காய விட்டுட்டு I'll probably do another coat like tomorrow. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, this is what I'm doing. ஸோ நம்ம எடுக்கும்போது ரொம்ப எக்ஸஸாக எடுத்துட்டோன்னா கீழே வடிகிறது, அதுவும் நான் பார்த்தேன். ஸோ I'm able to find out what mistakes I'm doing. ஸோ அதை அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு தடவும் போது கேர்ஃபுல்லாக தடவணும். ஸோ தட் ரொம்ப கீழே சொட்ட விடாமல் we can இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கீழே வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டுட்டு கூட பண்ணலாம். பட் this time I wanted to try it. Let's see if I'm doing good, then it will work out. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியறது இல்லையா. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ I'm going to do this. ஸோ நீங்கள் பாருங்கள்.
அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கோட்டிங் முடிச்சப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்களா அந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இப்போ இதை நல்லா காய விட்டுட்டு இன்னொரு கோட் போட்டோன்னா ஐ திங்க் இட் லுக் குட் அண்ட் அது போகிறோன்னு நான் நினைக்கிறேன். பட் பண்ணி முடிச்சப்பறம் காட்டுறேன். நீங்கள் உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ப்ரஷ் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதை வந்து கலந்து கொண்டு வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் I'm going to start. ஸோ இப்போ வந்து இப்படி தான் பண்ண போகிறேன் நான். இது வந்து ஆக்சுவலி ஒரு கோட்டோட போகாது. இதுக்கு வந்து இன்னொரு கோட் போடுவேன். ஆனால் ஒரு கோட் காஞ்சப்புறம் தான் செகண்ட் கோட். சொட்டாமல் இருக்கிறதுக்காக சும்மா அந்த பிளேட்டை அப்படி ஹோல்டு பண்ணிக்கிறேன் நான். இருந்தாலும் சொட்டத்தான் சொட்டும். பட் ஸ்டில் ஐ கேன் ட்ரை மை பெஸ்ட். ஸோ இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் கோட்னால கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம செகண்ட் கோட் போடும்போது இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் காட்டும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஓரளவுக்கு இந்த ஏரியாவை கவர் பண்ணின அப்புறம் நான் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கேன் ஃபஸ்ட் கோட்டில். ஸோ ஐ திங்க் எண்ட் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். முதல்ல நான் ஆரம்பித்ததுக்கா ஐ திங்க் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் முதல்ல ரொம்ப சொட்டை விட்டுட்டு இருந்தேன் கீழெல்லாம். இப்போ வந்து ஐ நோ லைக் எவ்வளோ எடுத்தால் கீழே சொட்டாமல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண மாதிரி தான் சொல்லுவேன் நான். இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. பட் ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி த வே ஐ ஹவ் டன் இட் ஸோ ஃபார். உங்களுக்கும் நான் பண்ணியிருக்கிறது பிடிச்சிருக்குன்னாக்கா டெஃபினட்டாக கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க அண்ட் உங்களோட சஜஷன்ஸை டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நெக்ஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் 2 ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு. ஒன்று வந்து இந்த பின்னாடி ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, கார்டன் டேபிள், அதில் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து என்னோடய டாட்டர் காவியா வாங்கி கொடுத்த கார்டன் டேபிள் இந்த சைடில் இருக்குது. ஸோ அதுக்கும் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் பண்ணுற தப்பை அதில் பண்ணாமல் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ நோ இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு பண்ணும்போது ஐ திங்க் ஐ ஹாவ் டு ஃபாலோ ஈவன் பெட்டர் ways to do it to not spill anything like this. ஸோ அதுக்காக தான் நான் உங்களோட சஜஷன்ஸையும் கேட்குறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு இடம் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ்லாம் கீழே சொட்டாமல் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். எங்கே வந்து ரொம்ப லைட்டாக இருக்கோ அந்த வுட்டோட ஸ்டெயின் போய் அங்கே நான் வந்து கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் அதை வந்து கொஞ்சம் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரதுக்கு. ஐ நோ இட்ஸ் நாட் பாசிபிள், ஏன்னா அது வந்து ரெகுலர் வுட் கலர் அது. ஸோ அப்படியே வர சான்ஸ் கிடையாது. பட் டு சம் எக்ஸ்டென்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது காஞ்ச அப்புறம் பார்ப்பேன்.
சப்போஸ் இதுக்கு ரெண்டாவது கோட்டு தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா தென் ஐ மே நாட் கோ ஃபார் த செகண்ட் கோட். இல்லை செகண்ட் கோட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணினேன்னா மேபி ஐ மே end up doing the second coat. ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து உங்கள் சஜஷன்ஸை டெஃபினட்டாக கொடுங்க. இப்போ இந்த இடம் வந்து நல்லா காஞ்சிடுது, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா, அதனால் இதில் அப்படியே சும்மா ஒரு செகண்ட் கோட்டை இப்போவே போட்டு வச்சுட்டு எப்படி வந்திருக்கு இந்த ஸ்டெயின் அப்படிங்கிறத நாளைக்கு மார்னிங் நான் பார்க்க போகிறேன். பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக அதையும் ஒரு குட்டி கிளிப்பிங் எடுத்து இந்த வீடியோவோட சேர்க்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க. ஸோ நான் வந்து இந்த ப்ராஜெக்டை இப்போ ஃபஸ்ட்டு கோட் பண்ணி முடித்தாச்சு. இது காஞ்சப்புறம் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோவை இந்த கிளிப்பிங்கோடு நான் சேர்த்து ஆட் பண்ணி போடுறேன், பாருங்கள் நீங்கள். சப்போஸ் தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி செகண்ட் கோட் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா இதோட விட்டுடுவேன். பட் இது காஞ்சப்புறம் தான் அதோட எண்ட் ரிசல்ட் தெரியும். ஸோ அப்போ பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து நேற்றுக்கு வார்னிஷ் போட்டேன் இல்லையா, அதை ஃபுல்லாக ஓவர் நைட் காய விட்டுட்டு இப்போ வந்து அது நல்லா காஞ்சு போயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் தி எண்ட் ப்ராடக்ட். ஐநோ நீங்கள் கேட்பீங்க இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் இன்னும் அப்படியே இருக்கேன்னு. அது வுட்டோட நேச்சுரல் கலர் அது. ஆனால் வந்து ஃபார் த மோஸ்ட் பார்ட் அந்த ஒரு ஃபேடடாக இருந்தது வந்து போய் கொஞ்சம் நேச்சுரல் கலருக்கு வந்திருக்கு. ஸோ இது வார்னிஷாக இருக்க கண்டு ரெண்டாவது கோட் தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் யாராவது போட்டால் தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் ப்ராபப்ளி ட்ரை another கோட். பட் நல்லா காஞ்சு இப்போ கையிலெல்லாம் ஒட்டலை, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் குஷன் சீட் இருந்தது, ஸோ அது இனிமேல் நான் போடணும். ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட் டு ட்ரை. ஸோ இப்போ நல்லா காஞ்சிடுது. இதுக்கு நடுவில் இன்றைக்கி வந்து இன்னொரு கார்டன் டிப் சொல்லலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கார்டன் டிப்பு பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இப்போ காமிக்க போகிறேன். ஆஸ்மோ கோட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது எந்த விதமான ஸ்பான்சர்டு ப்ரோக்ராமும் இல்லை. இது வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கினது தான். ஆக்சுவலாக வந்து இப்போ சில ஃப்ளவர்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வளரும், ஆனால் அதுக்கான ப்ராப்பர் க்ரோத் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக அது இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வரும். என்னடா அதே நம்ம இவ்வளோ சாயில் போட்டு வாட்டர் போட்டு எல்லாம் பண்ணுறோம், பட் ஆனால் இதில் இட்ஸ் நாட் கிவிங் அஸ் த ரைட் சைஸ் ஆஃப் த ஃப்ளவர் ஆர் ஃப்ரூட்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ ஆஸ்மோ கோட் அப்படின்னு ஒன்று நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். இது வந்து இட்ஸ் இஸ் லைக் ஸ்மார்ட் ரிலீஸ் பிளான்ட் ஃபுட், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்காக, ஈவன் ஷ்ரப் ட்ரீஸுக்கு ஷ்ரப்ஸ்க்கும் போடலாம். இது வந்து இட்ஸ் வெரி அப்ராப்ரியேட் ஃபார் எடிபிள் பிளான்ட்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு போட்டால் ஏதாவது ஆகிடும் அப்படின்னு இல்லாமல் இது வந்து இட்ஸ் லைக் ரியலி நியூட்ரியன்ட் ரிச் ஃபார்முலா தான் அது. ஸோ இதில் வந்து பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ போடணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, முதல்ல ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், இதை பெல்லட்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிளான்ட் இப்போ ஒரு இதில் போட்டிருக்கோம், கிரவுண்டில் போட்டிருக்கோம், இல்லை பாட்டில் போட்டிருக்கோம்னாக்க அதுலேயே இந்த இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா அந்த சாயிலோட மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து வாட்டரை வந்து ரெகுலராக போடுற மாதிரி போட்டுடணும். இது வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி 4 months அப்ளை பண்ணால் போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைக் கைண்ட் ஆஃப் இப்போ மிரக்கிள் க்ரோ போடுறோம்ல அந்த மாதிரி, பட் இது இன்னும் கொஞ்சம் நல்ல நியூட்ரியன்ஸ்லாம் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன இதுக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷன் போடணுன்னு, டொமேட்டோஸ் அண்ட் பெப்பருக்கு வந்து இதில் வந்து 1.5 capful per square foot போடணும். கேரட், அனியன் அண்ட் பீன்ஸ் அதுக்கு வந்து 1 capful per 10 foot of garden. அதுக்கப்புறம் வந்து பட்டிங் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் இப்போ தான் வேறு இதுலேருந்து மாற்றி இப்போ தான் பட்டிங் ஆயின்ருக்கு அப்படின்றதுக்கு வந்து 1 teaspoon per 4 inch பிளான்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அதுக்கெல்லாமும் போடலாம் இன் கிரவுண்டில். சாயிலோட மிக்ஸ் பண்ணிடணுன்னா 1 capful 2 foot of branch அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்ப்ஸ், ஐ திங்க் ஃப்ளவர் பட்ஸ்ன்னு நினைக்கிறேன், இது வந்து 1/2 teaspoon per bulb அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் வந்து அவங்களே அழகாக டைரெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள், அதை நல்லா சாயிலோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் போட்டுட்டு எவ்ரி 4 months இதை ரீஅப்ளை பண்ணும் அப்படின்னு. ஸோ நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும் அப்படின்னு. ஸோ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போட போகிறேன்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து எந்த விதமான ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராமும் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம். I just went online to see what we can do to grow the vegetables and flower plants in the natural way அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் கைண்ட் ஆஃப் அ ஃபர்டிலைசர், நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அவங்களே வந்து இதில் ஒரு மெஷர்மெண்ட் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பூனால் எடுத்து போட்டுக்கலாம், அவங்க சொன்ன பின்னாடி கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து என்னோடய மல்லி செடிக்கு போட போகிறேன். ஸோ அது வந்து பெரிய தொட்டியில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த 1 teaspoon அளவுக்கு, 1 tablespoon சாரி, அது என்னோடய டாக் இந்த பேக் பார்க்கிங். ஸோ இதை இங்கே போட போகிறேன்னா, சாரிங்க, நான் இதை போட்டுட்டு ஐ ஹேட் டு ரன் பிகாஸ் என்னோடய டாக் வந்து இதோட கேப்பை வந்து எடுத்துன்னு போயிடுது. ஸோ ஐ ஹேட் டு கோ அண்ட் கெட் இட். ஸோ அதனால தான் நான் அப்படியே டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டேன். எனிவே, கம்மிங் பேக் டு திஸ், இப்போ இந்த இது போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பெல்லட்ஸு, அதை வந்து அப்படியே நம்ம அந்த ரூட் கிட்டக்க போட்டு அந்த சாயிலோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, அண்ட் நம்ம இதை வந்து ரெகுலராக வாட்டர் பண்ணுற மாதிரி வாட்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ இந்த பிளான்ட்டுக்கும் போட்டிருக்கேன். இது வந்து பவழமல்லி, பாரிஜாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது. ஸோ இதுக்கும் நான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து வாட்டர் விட்டுற போகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த செம்பருத்திக்கும் இந்த செம்பருத்திக்கும் போட போகிறேன். நான் அப்போ போடும்போது என்னோடய டாகை பிடிக்கிறதுக்காக போனதுனால நான் சரியாக காட்ட முடியல அப்போ. ஸோ நான் இந்த செடிக்கு போடும்போது காட்டுறேன். இப்போ அந்த ஸ்பூனால் நான் போட்டிருக்கேன் 1 கப்பு, 1 ஸ்பூனு. இதை வந்து நல்லா இந்த சாயிலோட மிக்ஸ் பண்ணிட போகிறோம். அந்த பிளான்ட்டை சுற்றி ஃபுல்லாக அந்த சாயிலோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நாளில் தெரிஞ்சதுன்னா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் சொன்ன மாதிரி. திஸ் இஸ் நாட் ஏ ஸ்பான்சர்ட் வீடியோ. இது நானாக இந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காகலாம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நாங்களாக ட்ரை பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ, share, like and comment. I'll see you in another video. Until then, bye for now from Relax with Raji. Ungal Raji.